வெல்கம் ஒன் அண்ட் ஆல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதோட நிறைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வீடியோஸை அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம யூடியூப் வீடியோக்கு புதுசாக இருக்கவங்க செல்வம் குஹநாதன் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் நம்பர் ஆஃப் வீடியோஸ் இன் கெமிஸ்ட்ரி நம்ம வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இஸ் அபவுட் த 3-dimensional ஸ்பேஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ 3-dimensional வியூவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சம்மந்தமான வீடியோஸ் நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதில் சம் மோர் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிமெட்ரி அண்ட் கைராலிட்டி. இப்போ சிமெட்ரி நம்ம பார்க்குறோம், ஏன்னா மெயினாக நம்ம வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை எடுத்துட்டோம்னா அதில் பார்க்க போகிறது வந்து நம்ம அதனுடைய சிமெட்ரி எப்படி இருக்குது அப்படியோ. அப்போது சிமெட்ரின்ற வேர்டு பார்க்கும்போது கைராலிட்டின்ற வேர்டு இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? இப்போ இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்கிறது என்னென்னா அசிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கைரல். அப்போ எங்கெங்கெல்லாம் அசிமெட்ரி வருதோ அப்போ அந்த காம்பவுண்ட் வந்து கைரலாக இருக்கும். பட் சிமெட்ரி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஏ கைரல். அப்படியே இங்கே சிமெட்ரியில் வந்து நமக்கு சிமெட்ரி அண்ட் கைரல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எப்படின்னா, ஏ சிமெட்ரின்னு எடுத்துட்டா கைரல், சிமெட்ரின்னு எடுத்தால் இந்த இடத்துல ஏ போட்டு கைரல்னு போட்டுக்கணும். அப்போது ஏ கைரல் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஏ கைரல் அண்ட் அசிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கைரல். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மிரர் இமேஜஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, மிரர் இமேஜஸ்னால் என்ன அப்படின்னும் பொழுது, இப்போ சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தால் தட் இஸ் சூப்பர் போசிபிள் வித் தேர் மிரர் இமேஜஸ். சிமெட்ரிக்காக இருந்தால் என்ன, அப்போ நம்ம அதனுடைய இது வந்து அப்படியே மிரர் இமேஜில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் தே ஆர் ஒன் அண்ட் த சேம். அப்போது ரெண்டுமே ஒன்று தான். இங்கே பார்த்தாலும் அப்படியே மிரர் இமேஜில் பார்த்தா ரெண்டுமே ஒன்றா இருக்கும். தட் இஸ் கால் சிமெட்ரி. ஆனால் இதே அசிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தால் தட் இஸ் நான் சூப்பர் போசபிள். இல்லாத இன்னொரு வேர்டு இருந்தால் நான் சூப்பர் இம்போசிபிள்னு நம்ம சொல்லலாம். நான் சூப்பர் போசிபிள் ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் ரெண்டுமே வந்து யார் கொடுக்குறோன்னா நம்ம அசிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அசிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நான் சூப்பர் போசிபிள் வித் தேர் மிரர் இமேஜ். தே ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்தால் மிரர் இமேஜில் காமிக்கும். அதனால தான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்கள். இப்போ அதே மாதிரி அதர் டெஃபினேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்டீரியோ ஐசோமஸ். ஸ்டீரியோ ஐசோமஸ்னால் என்ன? ஸோ த காம்பவுண்ட்ஸ் விச் ஹாவ் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் த சேம் கனெக்டிவிட்டி பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் இன் 3-dimensional ஸ்பேஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறதே வந்து என்னென்னா முப்பரிமாண தோற்றம், அதுதான் 3-dimensional ஸ்பேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த 3-dimensional ஸ்பேஸில் சேம் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் சேம் கனெக்டிவிட்டி பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் ஐசோமர்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஏ ஸ்டீரியோ ஐசோமர். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் cannot be converted into each other. அப்போ ஒரு ஃபார்மில் இன்னொரு ஃபார்மில் மாற்றணும்னா என்ன பண்ணணும்? வித்தவுட் பிரேக்கிங் த பாண்ட் we cannot convert. அப்போது ஒரு ஸ்டீரியோ ஐசோமர் இன்னொரு ஸ்டீரியோ ஐசோமர் மாற்றணும்னா we should break the bond. So stereoisomers cannot be converted into each other without breaking bonds. இப்போ இதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி சூப்பர் இம்போசிபிள் அப்படின்றது என்ன சொல்லலாம் அப்படின்னா, சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னா மெனி ஆப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் மாலிக்யூல்ஸ் தே ஆர் இன்டிஸ்டிங்கிஷபிள் ஃப்ரம் தேர் மிரர் இமேஜஸ். ஸோ தே ஆர் சூப்பர் இம்போசிபிள். அதே மாதிரி நான் சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னா அதர் ஆப்ஜெக்ட்ஸ் such as left hand and right hand. அதில் தான் வந்து நம்ம நான் சூப்பர் இம்போசிபிள்னு சொல்லும் பொழுதும் இந்த கைரல் மாலிகுல் சொல்லும் பொழுதும் என்ஷியோமஸ் சொல்லும் பொழுதும் சிம்பிளாக நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா லெஃப்ட் அண்ட் ரைட் தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் அப்படின்னும் பொழுது தே ஆர் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஹேட்ஸ் கேன் பி டிஸ்டிங்கிஷ்டு. ஸோ தே ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள். அப்போது ரெண்டுத்துக்குமே நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலன்னா சூப்பர் இம்போசிபிள், அதே மாதிரி வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். அதே மாதிரி கைரல் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சம் இன்ஃபர்மேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் புக்ஸில் இருக்கிறதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். கைரல் அண்ட் ஆப்ஜெக்ட் தட் ஹேஸ் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் செட் டு பி அ கைரல். ஸோ அந்த க்ரீக்கில் வந்து கைரல்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா ஹேண்டட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த காம்பவுண்ட் விச் ஹாவ் த சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் இஸ் ஏ கைரல். அப்போது ஏ கைரல்ன்றதில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நமக்கு சூப்பர் போசிபிள் ஆர் சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி கைரல் அப்படின்னா நான் சூப்பர் இம்போசிபிள் ஆர் நான் சூப்பர் போசிபிள். அதுதான் வந்து நமக்கு வந்து
கைரலுக்கு நம்ம சொல்லக்கூடிய இது. ஸோ கைரலுக்கும் நான் கைரலுக்கும் நமக்கு தெரிஞ்சிட்டோம். அதே மாதிரி சிமெட்ரி அசிமெட்ரின்னு பார்த்தோம். அசிமெட்ரியாக இருந்தால் கைரலாக இருக்கும். அப்போ அதர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே பார்க்கும்போது எனன்ஷியோமஸ் சொல்கிறோம். எனன்ஷியோமஸ் ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் ஆர் கைரல் மாலிக்யூல்ஸ். ஸோ விச் ஆர் த மிரர் இமேஜஸ்? மெயினாக வந்து மிரர் இமேஜ் வரும். இதுவும் அதுவும் வித்தியாசம் இருக்கும். ஸோ எ பேர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தட் ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர் ஆர் செட் டு பி அ கைரல். அதே மாதிரி இப்போ நமக்கு ஸ்டீரியோ சென்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஓல்டர் டேஸில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கைரலிட்டி இஸ் அப்சர்வ்ட் வென் எ கார்பன் ஆட்டம் ஹேஸ் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அப்போது ஒரு கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்ததுன்னா த கார்பன் செட் டு பி எ டெட்ராஹைட்ரல். நம்ம சொல்கிறது வந்துன்னா sp3 ஹைப்ரிடைசேஷன் சொல்கிறோம். ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷன் இருந்ததுன்னா இம்மிடியட்டாக நமக்கு என்ன இருக்கும்? கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வரும். அதே சமயம் இந்த காம்பவுண்ட் வந்து கைரல் மாலிகுலாக இருக்கும். அந்த சென்டருக்கு நம்ம அந்த கார்பன் சென்டருக்கு என்ன பேர் அப்படின்னா கைராலிட்டி சென்டர் அப்படின்னு பேர். ஓல்டர் டேர்ம்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கைரல், அசிமெட்ரிக் ஆர் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படின்ற வேர்டெல்லாம் காமனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து ஸ்டீரியோ சென்டர்ன்ற சிம்பிள் வேர்டாக முடிச்சிடுறேன். அதே மாதிரி டயஸ்டீரியோமஸ் அப்படின்னா என்ன? ஸோ நான் எனன்ஷியோமஸ்க்கும் டயஸ்டீரியோமஸ்க்கும் வித் எக்ஸாம்பிள்ஸ் தனி வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். வித் எக்ஸாம்பிள்ஸ், டீட்டெயில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ டயஸ்டீரியோமஸ் ஆர் ஸ்டீரியோ ஐசோமஸ் தட் ஆர் நாட் எனன்ஷியோமஸ். அப்போது எனன்ஷியோமஸ்ன்றது வேறு, டயஸ்டீரியோமஸ்ன்றது வேறு. ஸோ டயஸ்டீரியோமஸ் டிஃபைன்ட் as compound which have the same molecular formula and sequence of bonded elements but which are non-superimposable non-mirror images. இப்போ non-mirror image காம்பவுண்டாக இது அமையும். ஸோ அதே மாதிரி அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா மியூசோ காம்பவுண்ட்ஸ் அண்ட் மியூசோ ஃபார்ம்ஸ். அப்போ மியூசோ காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னும் இதுவும் ஸ்டீரியோ சென்டர் இருக்குமானா ஸ்டீரியோ சென்டர் எல்லாருக்கும் வரும். சிமெட்ரிக் ஆர் ஏகைலர் மாலிக்யூல்ஸ் தட் கண்டைன்ஸ் எ ஸ்டீரியோ சென்டர். அப்போ ஸ்டீரியோ சென்டர் இருந்து அந்த காம்பவுண்ட் வந்து சிமெட்ரிக்காகவும் இருக்கும். ஏகைரலாக இருந்தாலும் அந்த காம்பவுண்டுக்கு என்ன இருக்கும்? ஸ்டீரியோ சென்டர்ஸ் இருக்கும். ஆனால் அந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு எப்படியா இருக்குன்னா மியூசோ ஃபார்மாக இருக்கும். ஸோ இந்த மியூசோ ஃபார்முக்கான மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது சாத்துக்குடி பழம் தான் பெரும்பாலும் நான் எக்ஸாம்பிளில் கொடுப்பேன். ஒரு சாத்துக்குடி எடுத்துக்கிறோம், அந்த சாத்துக்குடி பாதியாக கட் பண்ணிடுறோம். கட் பண்ண உடனே மேல் பகுதி கீழ்ப்பகுதி யார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தாலும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது ஒரு பிளேன் வந்து உள்ளே பாஸ் பண்ணுறது, ஒரு கற்பனை கோடு நம்ம வரைச்சோன்னா அதை அப்படியே அந்த மாலிகுலை ரெண்டாக பிரிச்சிடும். அப்போது வந்து ஒரு ஃபார்ம் இன்னொரு ஃபார்ம் பார்க்கலாம். அப்போ பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. தட் இஸ் லைக் அவர் மியூசோ ஃபார்ம்ஸ். ஸோ மியூசோ காம்பவுண்ட்ஸ் அண்ட் தேர் மிரர் இமேஜஸ் ஆர் நாட் ஸ்டீரியோ ஐசோமஸ். அப்போ அவங்களுக்கு ஸ்டீரியோ ஐசோமராக இருக்க மாட்டான். தே ஆர் ஐடென்டிக்கல் காம்பவுண்ட். அதுதான் அந்த பழத்தை நம்ம ரெண்டாக பிரித்த உடனே மேல் கீழ் பகுதி ரெண்டுமே எப்படி இருக்கும்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரே மாதிரி சரிசமமாக கரெக்டாக கட் பண்ணணும். கட் பண்ணால் நம்மளால் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னும் போது ஒரு கைரல் மாலிக்யூலுக்கான இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி, த எபிலிட்டி ஆஃப் கைரல் சப்ஸ்டன்ஸ் டு ரொட்டேட் த பிளேன் போலரைஸ்ட் லைட் பை அ ஸ்பெசிஃபிக் ஆங்கிள். இப்போ இந்த டெஃபினேஷன் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நல்லா யூஸ் ஆகும். எப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கைரல் சப்ஸ்டன்சஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி ஆஃப் கைரல் சப்ஸ்டன்ஸ் டு ரொட்டேட் த பிளேன் போலரைஸ்ட் லைட் பை அ ஸ்பெசிஃபிக் ஆங்கிள். ரைட் ஹேண்ட் சைடு திருப்பலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பலாம். அந்த ஆக்டிவிட்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரொட்டேட் பண்ணுறது. அது ரொட்டேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா அதை இன் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறதுனால தட் இஸ் கால் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி அண்ட் லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா நமக்கு டின்னு சொல்கிறோம். ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்பொழுது எல்லுன்னு சொல்கிறோம். ஸோ த கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டெக்ஸ்ட்ரோ அண்ட் லீவோ ரொட்டேட்டரி என்ன மீனா அப்படின்னா பிளேன் போல்ரைஸ் லைட்டை ரைட் ஹேண்ட் சைடில் சுற்றுது அப்படின்னா பிளேன் போல்ரைஸ் லைட் ரைட் டு த ரைட் சைட், லீவோ ரொட்டேட்டரி ரெஃபர்ஸ் டு த பிளேன் போல்ரைஸ் இன் த லெஃப்ட் சைட். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா டெக்ஸ்ட்ரோ அப்படின்னா ரைட்டு, ஆர்ஹெச்எஸ் அதான் நீங்கள் போட்டிருக்கேன். டெக்ஸ்ட்ரோ மீன்ஸ் ரைட், லீவோ மீன்ஸ் லெஃப்ட்டு, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க. லீவோ ரொட்டேட்டரினா எல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்.
அப்போ எல் ஞாபகம் வச்சுட்டோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரொட்டேட் பண்ணிக்கோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸாக போகும்னு அர்த்தம். லீவோ ரொட்டேட்டரினா என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டி கிளாக் வைஸ். இன்னும் டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி அப்படின்னா கிளாக் வைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது த ப்ராசஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த லைட் இஸ் நேம்ட் எஸ் எ டெக்ஸ்டோ ரொட்டேஷன் அண்ட் லீவோ ரொட்டேஷன். அப்போது டெக்ஸ்டோ ரொட்டேஷன் லீவோ ரொட்டேஷன் அப்படின்றத நம்ம அந்த பிளேன் போலரைஸ்ட் பண்ணக்கூடிய நேச்சர், இந்த காம்பவுண்ட் எந்த காம்பவுண்ட் எப்படி ரொட்டேட் பண்ணுதோ அந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? டெக்ஸ்டோ ரொட்டேஷன் அண்ட் லீவோ ரொட்டேஷன் சொல்கிறோம். அப்புறமா ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஒன்று இருக்குது. ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் த கைரல் காம்பவுண்ட்ஸ். ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆல்ஃபான்னு சொல்கிறோம் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ கைரல் காம்பவுண்ட் அண்ட் it is defined as the change in the orientation of monochromatic plane polarized light. அப்போது இந்த ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளேன் போலரைஸ்ட் லைட்டை எப்படி ரொட்டேட் பண்ணுது, எந்த சேஞ்ச் இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த மோனோக்ரோமேட்டிக் பிளேன் போலரைஸ்ட் லைட் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ரெசிமிக் மிக்சர். ரெசிமிக் மிக்சர் அப்படின்றது இஸ் ஆல்சோ கால்ட் ரெசிமேட் அப்படின்னு சொல்கிறோம். A mixture of equal quantities of two enantiomers or substances that have dissymmetric molecular structure that are mirror images of one another. அப்போது ரெசிமிக் மிக்சர்னும் போது 50-50 காம்பினேஷனாக இருக்கும். இதில் 50 அதில் 50 இருக்கும். அப்போது ஆஸ் ஏ ஹோல் காம்பவுண்ட் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி நல்லிஃபை ஆகிடும். இவன் 50% டெக்ஸ்டோ இருப்பான், 50% லீவோ இருப்பான். அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் S2 பியூட்டனால் இங்கே இருக்குது, அதே மாதிரி R2 பியூட்டனால். அப்போ இவனை ஆர்எஸ் நோட்டேஷன்ஸ் பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்னென்னா இவன் அவனும் ஆல்மோஸ்ட் 50-50% இருக்கிறதுனால எ மிக்சர் ஆஃப் ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் டூ எனன்ஷியோமர்ஸ், ரெண்டு எனன்ஷியோமர்ஸ்னுடைய 50-50 காம்பினேஷன் இருந்ததுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், நம்ம ரெசிமிக் மிக்சர்னு சொல்கிறோம். அப்புறமா ஆப்டிக்கல் பியூரிட்டி. ஸோ ஆப்டிக்கல் பியூரிட்டி பொறுத்தவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா is the comparison of the optical rotation of a pure substance of unknown stereochemistry versus the optical rotation of a same sample of pure enantiomer. இப்போ pure enantiomer-ஓட நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணிவிட்டு இதனுடைய ஓவரால் இதை நம்ம மெயினாக வந்து என்னென்னா இந்த ரிசர்ச்சில் பண்ணும்பொழுது இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணும்பொழுது நம்ம இவங்க இதை மெயினாக படிக்கக்கூடியது எனன்ஷியோமரிக் எக்ஸஸ்ன்றது படிப்பாங்க, அதுதான் மெயினாக. அப்போ அது பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்டிக்கல் பியூரிட்டி பார்ப்போம். ஆப்டிக்கல் பியூரிட்டி இஸ் எ comparison of the optical rotation of pure sample of unknown stereochemistry versus optical rotation of a pure enantiomer. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆப்டிக்கல் பியூரிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ எனன்ஷியோமர்ஸ் இருக்குது அப்படின்னா வித் அன்ஈக்குவல் அமௌண்ட்ஸ். இப்போ எனன்ஷியோமர் சொல்லிட்டோம், ஒருத்தன் வந்து 75% இருக்கான், ஒருத்தன் 25% இருக்கான் அப்படின்னா the optical purity is about 50% only, 75 minus 25. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் அன் ஆப்டிக்கல் பியூரிட்டின்னு சொல்கிறோம். அங்கே இன்னு கொடுக்கறது வந்து என்னென்னா எனன்ஷியோமரிக் எக்ஸஸ் அப்படின்றது. த டேர்ம் எனன்ஷியோமரிக் எக்ஸஸ் ஆர் இஇ ஃபார் ஷார்ட், நம்ம ஷார்ட்டாக கொடுக்கறது இஸ் எ ஈக்குவலன்ட் டு த ஆப்டிக்கல் பியூரிட்டி அண்ட் இஸ் த ஆக்சுவலி யூஸ்ட் ஃபார் எக்ஸ்பிரஸிங் எனன்ஷியோமரிக் பியூரிட்டி ஆஃப் எ மிக்சர். அப்போது அந்த எனன்ஷியோமரில் பியூரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இதை பார்க்கக்கூடிய விஷயந்தான் இது. அதே மாதிரி ஆப்டிக்கல் பியூரிட்டி அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோம், equal to the percentage excess of majority of enantiomers over the minor enantiomers. நம்ம கம்பேர் பண்ணுறோம். இதில் வந்து அந்த ஆப்டிக்கல் எனன்ஷியோமர்ஸ்னுடைய என்டையர் பியூரிட்டி பற்றி நம்ம எனன்ஷியோமரிக் எக்ஸஸ் அப்படின்ற வேர்டு நம்ம கொடுக்குறோம். அது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இஸ் ஈக்குவலன்ட் டு த ஆப்டிக்கல் பியூரிட்டி அண்ட் ஆக்சுவலி யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த enantiomeric purity of the mixture. இந்த எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். What is the enantiomeric excess of a mixture containing 25% of 2-butanol and 75% of 2-butanol? If a specific rotation of plus 2-butanol is 13.5 degrees. ஸோ அப்போ நம்ம இந்த இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம், டி ஐசோமர் எல் ஐசோமரை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கோம். அது கொடுக்கும்பொழுது இதில் வந்து நெகட்டிவ் வரது பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எது அதிகமாக வருது, இங்கே மைனஸ் வந்தால் ஓவராலாக மைனஸ் வருமே அப்படிலாம் பார்க்க வேண்டாம். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அப்போது டெக்ஸ்ட்ரோ எவ்வளோ இருக்குது, லீவோ எவ்வளோ இருக்குது. அப்போது எனன்ஷியோமரிக் எக்ஸஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எல் டிவைடட் பை டி ப்ளஸ் எல் இன்ட்டு 100. அப்போது ஒருத்தன் 25% இருக்கான், ஒருத்தன் 75% இருக்கான். அப்போ 25 minus 75 divided by 25 plus 75 into 100 which gives you a 50%.
ஸோ இதான் வந்து நம்ம எனான்ஷியோமெரிக் எக்ஸஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இது மாதிரி தான் வந்து ஒன் பை ஒன் நம்ம இதுக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் எனான்ஷியோமெரிக் எக்ஸஸ்ன்றதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அண்ட் ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன். ஸோ கான்ஃபிகரேஷன் சம்மந்தமாக பார்க்கும்பொழுது எப்படின்னா 2 வகையான கான்ஃபிகரேஷன் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது. அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் ரெஃபர்ஸ் டு த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் வித்தின் எ கைரல் மாலிக்யூல் என்டிட்டி. அப்போ ஒரு கைரல் மாலிக்யூலில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. அப்போது ஒரு கைரல் மாலிக்யூல் ஆர் குரூப் இருக்குது அப்படின்னா அதில் the absolute configuration refers to the spatial arrangement of atom. இன்னொன்று வித்தியாசமாக சொல்லலாம்னா description of precise 3-dimensional topography of molecule. அப்போது இது 3-dimensional topography of molecule தான் absolute configuration சொல்கிறோம். அதே சமயம் ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன்னா என்ன அப்படின்னா the position of atom or group in a space in relation. இப்போ இதை ஃபஸ்ட்டு அப்சல்யூட்டில் வந்து இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ஆட்டம் ஆர் குரூப் அது நம்ம சொல்கிறது தான் ரிலேட்டிவ். ஸோ ரிலேட்டிவ்னும் பொழுது வித் ரெஸ்பெக்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஈஸியாக கண்டுபிடிச்சோம். தட் இஸ் ரிலேட்டிவ் டியூ அப்படின்றத வேர்டு எடுத்துக்கலாம். ஸோ த பொசிஷன் ஆஃப் ஆட்டம் ஆர் குரூப் இன் ஸ்பேஸ் இன் ரிலேஷன் டு ஆர் இன் ரிலேட்டிவ் டு சம்திங் எல்ஸ் இன் த மாலிக்யூல்ஸ். அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்ற வேர்டு எடுத்துட்டோம்னா நம்ம ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் சொல்லிக்கலாம். Compare with absolute configuration which is an independent of atom or group elsewhere in the molecule. அப்போ அப்சல்யூட்னும் பொழுது இண்டிபெண்ட்டாக நம்ம டிசைட் பண்ணிக்கிறது, ரிலேட்டிவ்னா வித் ரெஸ்பெக்ட் டு த அதர் மாலிக்யூல். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் 3-dimensional topography of molecule relative to an arbitrary stand. அப்போது இது டைரெக்டாக இண்டிபெண்ட்டாக கொடுக்கறது வந்து அப்சல்யூட்டு, வித் ரிலேட்டிவ் டு த with reference to other வந்து கொடுக்கிறது relative configuration. Cis, trans, EZ all distinctions are relative configurations. Relative configurationல தான் இதெல்லாம் வரும். இப்போ அதே மாதிரி சில இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு some definitions and atomic arrangements and designations பற்றி சொல்ல போகிறோம். Absolute and relative configuration. Absolute configuration in stereochemistry is the arrangements of atom or group of atom that is described independent. இந்த வேர்ட் தான் முக்கியம். இண்டிபெண்ட் ஆஃப் ஒரு கைரல் காம்பவுண்ட் எடுத்தோம்னா அதில் இண்டிபெண்ட்டாக நம்ம டிசைட் பண்ணுறது தான் அப்சல்யூட். வேரஸ் இன் ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் இன் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி இஸ் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் ஆர் குரூப் இஸ் டிஸ்கிரைப்ட் ரிலேட்டிவ் டு அதர் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் இன் த மாலிக்யூல். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அதர்ஸ் அது பார்க்குறது தான் நம்ம ரிலேட்டிவ்னு சொல்கிறோம். இங்கே அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா இண்டிபெண்ட் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த சப்ஸ்டியூயன்ட். யாரை பற்றியும் கவலை கிடையாது. இங்கே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷன்ஸ் ஆஃப் த சப்ஸ்டியூயன்ட். இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், கேன் யூஸ் த சைன் ஆஃப் ரொட்டேஷன் த டெசிக்னேஷன் ஆர்எஸ். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஆர்எஸ் நோட்டேஷன்ஸ் நம்ம கொடுக்குறது வந்து அப்சல்யூட்டில் கொடுக்குறோம். ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷனில் சிஸ்ஸு, ட்ரான்ஸு, இஇசட்னு கொடுக்குறது வந்து ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் இட், சப்ஸ்கிரைப் இட் அண்ட் ஷேர் இட் ஃபார் மோர் நம்பர் ஆஃப் வீடியோஸ். இதை அடுத்த வரக்கூடிய வீடியோவில் நம்ம இதனுடைய ஸ்டீரியோகெமிஸ்ட்ரியுடைய ஆர்எஸ் நோட்டேஷன்ஸ், அப்புறமா வந்து இந்த நியூமேன், இது மாதிரியான ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாஸ்லாம் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.